கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவருடைய நீதி என்றென்றைக்கும் மாறாது. அவர் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு அவர் போதுமானவராக இருப்பார். அவரும் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அவர் தேடி விசாரிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ள சென்ற எந்த ஜாதியும் ஜனமும் அது வாக்கியம் உள்ளது. அதிலிருந்து வாசிக்கும் பொழுது வாசிப்போம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்திலே என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப யாருக்கு அவர் நீதி செய்வாரு? செம்மையானவனுக்கு, தேவனுக்கு பிரியமானவனுக்கு. செம்மையான இதயம் உள்ளவரை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சிலங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான இருதயம், தேவனுக்கு பிரியமான இருதயம், பொல்லாத வழிகளை வெறுக்கிற இருதயம். ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் நீதி செய்கிற தேவனுங்க. நீ நன்மை விதைத்தா நன்மையா இருப்ப, நீ தீமை விதைத்தா தீமையா இருப்ப. பாவம் வாசல்ல படுத்திருக்கும் சர்வத்தை போல. அதுவே உன்னை என்ன பண்ண, நன்மையை வரவிட்டாது இருக்கும். உன் ஜெபம் படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாததா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பேசும்போதும் அவரோட கூட பழகும் போதும் நம்ம இருதயம் அவளுக்கு முன்பாக எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் பார்க்கிற அவருடைய வழிகளை அவர் என்ன பண்றாராம், சோதித்து அறிகிறவராய் இருக்கிறாராம். அதான் யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் ஒன்னாக விளங்குவேன். ஏன் சொல்றாருன்னா, நான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறபடினால. கர்த்தர் எப்படி நடந்தாரோ நான் அப்படி நடக்கிறேன். அதனால கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய நீதியின்படி அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, பதில் அளிப்பார். என்னுடைய சத்துருக்களை எனக்கு விலக்கி ரட்சிப்பார். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.